ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னடா புது புது ட்ராக்கில் இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகும். ஈவன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு தனித்துவமான கதை தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இப்போது நம்மளோட அயனார் துணையில் எந்த மாதிரி போகுது அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு லவ் ஸ்டோரி, ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆன கப்புள்ஸு, அது போக இன்னொரு லவ் ஸ்டோரி, அது போக இப்போ என்னடானா இன்னொரு புது காதல் ஜோடிகள் மலர்ந்துருக்கு இந்த சீரியலில். ஸோ காயத்ரி சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் என்னை பார்த்துல இப்போ ஏன் நான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன், இவ்வளோ நாள் நீ பண்ணது எல்லாமே லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு எதுவுமே ஒன்றும் இல்லாத மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு டேரக்டாக தேடி சண்டை கட்டிடுறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ போ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க ஓகே இதை நான் அப்படியே விட போகிறதில்ல, எதை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் சினிமா நான் தனியாக போய் சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூப்பிட்றாங்க. சரி, அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சோழன் வீடு எங்கேன்னு கேட்டுட்டு வந்துச்சு, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக தெரிஞ்சதான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த காயத்ரியோட லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஒரு சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா, இந்த வீடியோலேயே இப்போ நம்ம பேசினதுவே தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனோட நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஓட்டி விட்டுருவீங்களாமா. லாஸ்ட்டாக ஒரு 1-2 செகண்ட்ஸ் பார்ப்பீங்களாமா. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்தெந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ரீச் ஆனாலும் நான் எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஆம் ரெடி டு see thousands comments as well. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம அய்யனார் துணை மட்டும் இல்லாமல் அடுத்த மகாநதியும் பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இனி வர எல்லா வாய்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த வரைக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் விட்டுருங்க. சொன்னால் நீ பண்ணது எல்லாமே லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு எதுவுமே ஒன்றும் இல்லாத மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு டேரக்டாக தேடி சண்டை கட்டிடுறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ போ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க ஓகே இதை நான் அப்படியே விட போகிறதில்ல, எதை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் சினிமா நான் தனியாக போய் சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூப்பிட்றாங்க. சரி, அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சோழன் வீடு எங்கேன்னு கேட்டுட்டு வந்துச்சு, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக தெரிஞ்சதான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த காயத்ரியோட லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஒரு சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா, இந்த வீடியோலேயே இப்போ நம்ம பேசினதுவே தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனோட நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஓட்டி விட்டுருவீங்களாமா. லாஸ்ட்டாக ஒரு 1-2 செகண்ட்ஸ் பார்ப்பீங்களாமா. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்தெந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ ரீச் ஆனாலும் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஆம் ரெடி டு see thousands comments as well. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து ஐநாத்துணை மட்டும் இல்லாமல் அடுத்த மகாநதியும் பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இனி வர எல்லா வாய்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த வரைக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு எதுவுமே ஒன்றும் இல்லாத மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு டேரக்டாக தேடி வந்து சண்டை கட்டிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ போ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க வந்து ஓகே இதை நான் அப்படியே விட போகிறதில்ல, எதை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் சரி நீவா நான் தனியாக போய் சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூப்பிட்றாங்க. சரின்னு அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து சோழன் வீடு எங்கேன்னு கேட்டுட்டு வந்துச்சு, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக வந்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த காயத்ரியோட லவ் ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஒரு சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா, இந்த வீடியோலேயே இப்போ நம்ம பேசினதுவே தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனோட நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஓட்டி விட்டுருவீங்களாமா. லாஸ்ட்டாக ஒரு 1-2 செகண்ட்ஸ் பார்ப்பீங்களாமா. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்தெந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ ரீச் ஆனாலும் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஆம் ரெடி டு see thousands comments as well. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து ஐநாத்துணை மட்டும் இல்லாமல் அடுத்த மகாநதியும் பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இனி வர எல்லா வாய்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து போகிறேன். நீ பண்ணது எல்லாமே லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு எதுவுமே ஒன்றும் இல்லாத மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு டேரக்டாக தேடி வந்து சண்டை கட்டிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ போ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க வந்து ஓகே இதை நான் அப்படியே விட போகிறதில்ல, எதை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் சரி நீவா நான் தனியாக போய் சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூப்பிட்றாங்க. சரின்னு அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து சோழன் வீடு எங்கேன்னு கேட்டுட்டு வந்துச்சு, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக வந்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த காயத்ரியோட லவ் ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஒரு சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா, இந்த வீடியோலேயே இப்போ நம்ம பேசினதுவே தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனோட நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஓட்டி விட்டுருவீங்களாமா. லாஸ்ட்டாக 1-2 செகண்ட்ஸ் பார்ப்பீங்களாமா. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்தெந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ ரீச் ஆனாலும் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஆம் ரெடி டு see thousands comments as well. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து கையினால் துணை மட்டும் இல்லாமல் அடுத்த மகாநதியும் பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இனி வர எல்லா வாய்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மட்டும் விட்டுருங்க. ஒரு நாள் நீ பண்ணது எல்லாமே லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு எதுவுமே ஒன்றும் இல்லாத மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு டேரக்டாக தேடி வந்து சண்டை கட்டிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ போ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க வந்து ஓகே, இதை நான் அப்படியே விட போகிறதில்ல, எதை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் சரி நீமா நான் தனியாக போய் சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூப்பிட்றாங்க. சரின்னு அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து சோழன் வீடு எங்கேன்னு கேட்டுட்டு வந்துச்சு, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகும் தெரிஞ்சு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த காயத்ரியோட லவ் ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஒரு சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா, இந்த வீடியோலேயே இப்போ நம்ம பேசினதுவே தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷனோட நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஓட்டி விட்டுருவீங்களாமா. லாஸ்ட்டாக 1-2 செகண்ட்ஸ் பார்ப்பீங்களாமா. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்தெந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ ரீச் ஆனாலும் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஆம் ரெடி டு see thousands comments as well. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து கையினால் துணை மட்டும் இல்லாமல் அடுத்த மகாநதியும் பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இனி வர எல்லா வாய்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மட்டும் விட்டுருங்க. ஆமாம், இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். பண்ணிட்டு போகிறேன். ஒரு நாள் நீ பண்ணது எல்லாமே லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு எதுவுமே ஒன்றும் இல்லாத மாதிரி போகிற அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு டேரக்டாக தேடி வந்து சண்டை கட்டிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீ போ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க வந்து ஓகே, இதை நான் அப்படியே விட போகிறதில்ல, எதை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. ஸோ இந்த டைமில் சரி நீமா நான் தனியாக போய் சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூப்பிட்றாங்க. சரின்னு அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக் ஆகிடுறாரு.
அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்து சோழன் வீடு எங்கேன்னு கேட்டுட்டு வந்துச்சு, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் பிரச்சனையாக வந்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் எல்லோரும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த காயத்ரியோட லவ் ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ஒரு சேனலில் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா, இந்த வீடியோலேயே இப்போ நம்ம பேசினதுவே தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஓட்டி விட்டுருவீங்களாமா. லாஸ்ட்டாக ஒரு 1-2 செகண்ட்ஸ் பார்ப்பீங்களாமா. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்தெந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ ரீச் ஆனாலும் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஆம் ரெடி டு see thousands கமெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து ஐயனார் துணை மட்டும் இல்லாமல் அடுத்த மகாநதியும் பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பார்க்கலாம். எவ்ரி திங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இனி வர எல்லா வாய்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த வரைக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மட்டும் விட்டுருங்க. ஆமாம், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சேனலும் நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். 1000 கமெண்ட்ஸ் வந்தாலும் ஐ ஆம் ரெடி டு see thousands கமெண்ட்ஸ் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை விட வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து ஐயனார் துணை மட்டும் இல்லாமல் அடுத்த மகாநதியும் பார்க்கலாம், பாண்டியன் ஸ்டோர்ஸும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன வேணால் பார்க்கலாம். எவ்ரி திங் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இனி வர எல்லா வாய்ஸுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த வரைக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மட்டும் விட்டுருங்க. ஆமாம், இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.